திமுக என்பது கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் அண்ணா ஆரம்பித்த இயக்கம். மிட்டாபராசிகள், பட்டாக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், ஆலயதிபர்கள், தொழிலதிபர்கள் இவர்களை எதிர்த்துட்டு தான் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார். அதில் தான் இந்த இயக்கம் சிறிய சிறுவெள்ளம் பெருதுளி சிறுதுளி பெருவெள்ளம் சொன்ன மாதிரி வளர்ந்து வந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்தே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சிக்கிறா, கூட்டணியில் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம், கூட்டணி அவரை வச்சுருக்கு. நேற்று கூட நான் செல்வ பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, இன்னும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் சும்மா வர்றாரு, இவர் வர்றாரு, தாவேக்கா அந்த காணா அந்த காணா இந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டணுமா, அவர் என்ன ஜாதி? ஜாதி கிடையாதுப்பா, நாமெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒன்றாக இருக்கிறோமே தவிர ஜாதி என்பது தேர்தலில் வெற்றி பெறாது. தமிழகத்தில் திராவிட ஆட்சி தான் நடக்கும், திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி தான் நடக்கும், திமுக ஆட்சி தான் நடக்கும். தலைவர் ஸ்டாலின், அதுக்கு அடுத்தவர் சின்னவர், இளையவர். சின்னவர்னால் அது வேறு மாதிரி. அதனால் இளம் தலைவர்னால் நாங்கள்லாம் சொல்கிறது அவரை. அவர் நல்ல பேச்சாளர், நல்ல நேற்று கூட நான் கேட்டேன், விருதுநகரில் அருமையான பேசினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் தான் திராவிட இயக்கத்தில். சும்மா சினிமாவில் நடிக்கிறது. எம்ஜிஆர் 30 வருஷம் திமுகவில் இருந்தவர்ப்பா, அதனால தான் அவர் வண்டி ஓடிச்சு. நான் ஒரு தவணை கோபமா கலைஞர்கிட்ட, நீங்கள் எம்ஜிஆர் ஆளுன்னு நினைப்பியா? நீ எத்தனை வருஷம் இருந்த? 72 15 87 15 வருஷம் இருந்தேன் எம்ஜிஆர்கிட்ட. சரி, நான் எத்தனை வருஷம் இருந்தேன் தெரியுமா? 30 வருஷம். நான் கதை வசனம் எழுத அவன் நடிப்பான். நீ சீனியரா நான் சீனியரா அப்படின்ட்டு, நீங்கள் தாங்க சீனியர், ஒத்துக்கிறேங்க அப்படின்னு போயிட்டேன். கலைஞர்கிட்ட வாதிட்டு வெல்லவே முடியாது. நான் நேரடியாக வாதிட்டு பண்ணியிருக்கேன், ஆனால் வாதிட்டு வெல்லவே முடியாது. அவர் உண்மையே சொல்லுவார். அப்போ ரைட்டு தாங்க, நீங்கள் தாங்க. அவங்க என்ன கிட்டப்ப நான் இல்லாட்டி அங்கே போகிறேன், இருந்துட்டு போகிறேன்னப்பா, யாருனாலும் என்னப்பா திராவிட ஆட்சியாக நடக்குதாங்க, என்ன பெரியாரை சொல்கிறேன், அண்ணாவை சொல்கிறேன், விடு அப்படின்னாரு. ஆட்சியை பற்றி கவலைப்படாத ஒரே தலைவர் கலைஞர் தான். போனால் போயிட்டு போதப்பா, என்னப்பா என்ன வந்தால் முதலமைச்சராக இருக்கிறான். எத்தனையோ தலைவர்களை உருவாக்கியிருக்கார், அதை நம்ம மறுக்க முடியாது. தலைவர் கலைஞர்